சோனி வந்து இதுக்கு அப்புறமும் என்னை பத்தி ஒரு வீடியோ போடுவாங்க, வரப்போற வீடியோவுக்கு நான் இப்பயே மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்படி என்ன வீடியோ மேம் நீங்க போட்டீங்க? இந்த ராஜேஸ்வரின்ற திருநங்கை என் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்றாங்க, நிஷாவை வந்து நான் கொலை பண்ணணுமா, கை கால்லாம் உடச்சு விட்டோம்னா நம்மளால உடைக்க முடியாது, ரவுடி பசங்க கிட்ட யாருன்னா குத்தாதான் உடைப்பானுங்க, ஒட்டு ஓட விட்டானா விமலா வீடு கிடையாது, இருக்கிற 20 நாயக்கு வீடு நம்மளை பார்த்தா அலறணும். இந்த பிரச்சனை விபரீதமா ஆக போகுது. என் வீட்டு திருநங்கைகள் தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுது, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுத்தவன் எவன்? இப்போ அந்த நாயக் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய முன்னாள் நாயக்குகள், கல் நாயக்குகள் பண்ணக்கூடிய எல்லா அந்த செயல்களுக்கான தகவல்களும் உங்களுக்கு உடனடியா வந்து சேருது அப்படின்னாங்க. அந்த செயல்கள், அந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய ஆட்கள் ஏன் நேரடியாவே இதெல்லாம் பேச மாட்டாங்க மேம்? இப்போ நீங்களே வந்து இப்போ 15 லட்சம் கிட்ட செலவு பண்ணிருக்கிறதா சொல்றீங்க, இதே போல ஒவ்வொரு கல் நாயக்குகளும் செலவு பண்ணிருப்பாங்களா மேம்? இவங்க யாருமே கல்நாயக்கே கிடையாது. கல்நாயக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு மாலை போட்டு அதிகாரமா அறிவிச்சாங்கன்னா அது விமலாக்கு மட்டும்தான் அறிவிச்சாங்க. நான் பணம் கொடுத்தேன்றதுனால நான் கல்நாயக்கு, மற்றபடி யாருமே கல்நாயக்கு கிடையாது. மந்த்ராவின் பார்வையில் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட மத்திய சென்னை திருநங்கை தலைவி மற்றும் டாக்டரான சோனி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். மத்திய சென்னைக்கு ராணி, மத்திய சென்னைக்கு சாயிபு சர்தார், பூக்காரம்மாவோட நாத்தி சேலா, ஆவடி சந்திரம்மாவின் சேலா, சோனியாவின் அன்பு வணக்கங்கள். சமீபத்துல உங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீங்க வந்து ராஜேஸ்வரி அப்படின்ற ஒரு திருநங்கையை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்து எதிர்வினையாற்றி அந்த ராஜேஸ்வரி வந்து சோனி வந்து இதுக்கு அப்புறமும் என்னை பத்தி ஒரு வீடியோ போடுவாங்க, வரப்போற வீடியோவுக்கு நான் இப்பயே மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அப்படி என்ன வீடியோ மேம் நீங்க போட்டீங்க? அப்படி என்ன வீடியோன்னாமா, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த வினிதா வந்து என்னை தவறான பாதையில வழி நடத்திட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒட்டுமொத்த திருநங்கைகளும், அதான் இது இந்த நாயக்கா இருந்தவங்க, முன்னாள் நாயக்கா இருந்தவங்க, முன்னாள் கல்நாயக்கா இருந்தவங்க, இவங்களெல்லாம் பத்தி என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட குறையாவே சொல்லுவாங்க. உனக்காக இவங்க சப்போர்ட் பண்ணாங்களா, உனக்காக வந்து வந்து இவங்க பேசுனாங்களா, இவங்க என்ன பேசுனாங்க, ஆனா இவங்களெல்லாம் பத்தி நீ நல்லவங்க சொல்ற. வினிதா கிட்ட வந்து யாராவது ஒருத்தவங்க நல்லவங்க, இவங்களோட இந்த விஷயம் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாலே வினிதாக்கு ஆவாது. நம்ம வந்து அவங்கள பத்தி குறை சொன்னாதான் வினிதா அம்மாவுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். ஆமா அடி, அவன் அப்படித்தாண்டி, இவ இப்படித்தாண்டின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஏன்னா என் வீட்டை வந்து அடிதடி பண்ணி அடிச்சு அமக்கலை பண்ணது விமலா வீடும், இந்த குட்டிமாவோட வீடும், சந்தியான்ற ஒரு திருநங்கை, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க. இவங்க மேல நீ என்ன நடவடிக்கை எடுத்த? போலீஸுக்கு போனியே, போலீஸ் என்ன முடிவு சொல்லுச்சு? வக்கீல் கிட்ட போனியே, என்ன முடிவு சொல்லுச்சு? எங்கேயும் போய் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அப்ப வந்து நீ என்னத்துக்காக வந்து நீ இதெல்லாம் இது பண்ற? இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ பிரச்சனை இருக்கிறோம், ஏன் இந்த முன்னாமா வந்து பேசல? ஏன் இந்த ராதிகாமா வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசல? ஏன் இந்த சாரதாமான்னு சாரதாமா வந்து ஏன் பேசல? குமாரி அம்மா ஏன் பேசல? இந்த மாதிரி என்கிட்ட வந்து மென்டல் டார்ச்சர் வந்து இவங்க கொண்டுட்டே இருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு கொஞ்சம் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் லிமிட்டேஷன் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த ராஜேஸ்வரின்ற திருநங்கை என் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்றாங்க, நிஷாவை வந்து நான் கொலை பண்ணணுமா, நான் கொலை பண்ணிட்டேன்னா நான் பெரிய ஆளு நீ ஒத்துக்குவாலாம். நான் ஏமா அவளை போய் கொலை பண்ணணும்? நான் ஒரு வீடு கட்டி இருக்கிறேன், சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு வர இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளே எனக்கு பிடிக்கல. நான் அவளை போய் கொலை பண்ணணும்? அவ என் வீட்டை வந்து அடிச்சு என் திருநங்கையில அடிச்சதே தப்புன்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனா அந்த வீட்டுல வாழ்றது யாரு? அப்பதான் நான் பெரிய ஆளு, நான் ஒத்துக்குவோமா உன்னை அப்படின்னா? நான் சொன்னேன், நான் ஏப்பா பெரிய ஆளு நான் ஆகணும், எனக்கு ஏற்கனவே நல்ல பேர் இருக்குது, நீ வேணா பெரிய ஆளா ஆகு, என்ன வந்து நீ இந்த மாதிரிலாம் வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்க அப்படியே அந்த சைட்ல போயிட்டு அந்த வீடியோ வந்துட போகுது, அந்த ஆடியோ வந்துட போகுது நம்ம பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, முன்னாடியே ஒரு வீடியோ கூட விடலாம், அவங்க வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்குதா, அதுல இருக்கிற வீடியோ கூட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு அந்த வீடியோ விடும் போது அப்போ இன்னும் ஆக்ரோஷமா ஆயிடுவாங்களே விமலா வீட்டு திருநங்கைகள்லாம், அதனால இப்பயே போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்கம்மா. இன்னொரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த வினிதாம்மா என் வீட்டுக்கு வந்தாங்க. என் வீட்டுல இருக்கிற திருநங்கைகளை எல்லாரையும் ஒன்னா கூப்பிடுனாங்க. நான் கேட்டேன் எதுக்குன்னு. நான் நேர்ல வந்து சொல்றேன் நானுன்னாங்க.
சரி நீங்க நேர்ல வந்து சொல்றேன்னா என்ன விஷயம் அவங்க சார்ந்த திருநங்கைகிட்டலாம் கேட்கறேன். எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. சரி தெரியாதுன்னு சொல்றாங்க. சரி நானும் சரி என்னதான் பேசிட போறாங்க இவங்க நம்ம பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வந்து எங்க வீட்டு திருநங்கைகள் எல்லாருமே உட்கார வச்சுட்டு என்ன சொல்றாங்க, எம்மா உங்க வீட்டுல ஆயா வந்து எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டிருக்கிறா. போலீஸ் கிட்ட போனா வக்கீல்கிட்ட போனா எதுக்கும் போனா வேலைக்கு ஆவல. அவனுங்க வந்து சண்டை போடுறானுங்க, அமக்கலம் பண்றாங்க. என்ன இத வந்து எப்ப சொல்றா? என் வீட்டு திருநங்கைய கோயம்பேட்ல அடிக்கும் போது சொல்லல. என் வீட்டு திருநங்கைகளை வந்து சூளைமேட்ல வீடு ஏறி புகுந்து அடிக்கும் போது சொல்லல. இந்த ராஜேஸ்வரிய ட்ரெயின் கடை வசூல்ல வந்து லோக்கல் ட்ரெயின் கடை கேட்கும் போது விமலா வீட்டு திருநங்கைகள் ஏதோ அச்சுறுத்துனாங்களாம். அவளை அடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்களாம். அவ போகும்போது வரும்போது சாக்கெட்ல பேசுனாங்களாம். இந்த அம்மாவுக்கு ராஜேஸ்வரிய தொட்டாதான் சாக்கு அடிக்கும். இந்த அம்மாவோட இதையெல்லாம் ராஜேஸ்வரி கையில தாங்குது பழகுது. எல்லாருக்கும் சொல்லுவாங்களே அந்த காலத்துல உயிர் 7 கடல் தாண்டிக்குதுன்னு. இந்த அம்மாவுக்கு ராஜேஸ்வரி கிட்ட இருக்குது இந்த அம்மா உயிர். இவரோட ராஜேஸ்வரியை கடை கேட்க கூடாதுன்னு சொன்ன பிறகு எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து திருநங்கைகளை வந்து அடிக்கிறாங்கம்மா உதைக்கிறாங்கம்மா, நம்ம வந்து பண்ணா வேலைக்கு ஆகாதுமா, நாமளும் 4 ரவுடி பசங்களை வச்சு நம்ம அடிக்கலாம். அந்த வீட்டுல வந்து முக்கியமான கேரக்டர் 3 கேரக்டர் தான். விமலா, இன்னொன்னு வேணு, இன்னொன்னு நிஷா. இந்த 3 பேரை அச்சு ஓட விட்டோம்னா, கை கால்லாம் உடச்சு விட்டோம்னா, நம்மளால உடைக்க முடியாது. ரவுடி பசங்க கிட்ட யாருன்னா குத்தாதான் உடைப்பானுங்க. உடச்சு ஓட விட்டானா விமலா வீடு கிடையாது. இருக்கிற 20 நாயக்கு வீடு நம்மள பார்த்தா அலறணும். அதுக்கு நீங்க எல்லாம் பணம் கொடுங்கன்னாங்க. என் வீட்டுல இருக்கிற திருநங்கை எல்லாம் சொன்னாங்க, நாங்கெல்லாம் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நாங்க பணம் கொடுப்போம், நாளைக்கா இன்னொருத்தவங்க பணம் கொடுப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சும்மா விடுவாங்களா? ஒருத்தங்களை கை கால் அடிச்சு வச்சு நம்ம தான் தெரிஞ்சனா அவங்க வருவாங்க. இது தேவையில்லாதான் பிரச்சனை வரும் அப்படின்னாங்க. நான் பார்த்தேன் இந்த பிரச்சனை விபரீதமா போகுது. வினிதாமாவை வந்து பத்தி கேரக்டர் சரியில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், வினிதாமா கூட வந்த திருநங்கை கிட்ட கேட்டேன், நீங்கெல்லாம் எவ்வளவு கொடுப்பீங்க? என் வீட்டுல இருக்கிற திருநங்கைகள்லாம் காசு கேட்குறீங்கல்ல, உங்க மாமியார் தானே வாடா போடான்னு கேட்டாங்க, உங்க மாமியார் தானே துணியை தூக்கி சாட்லா போட்டாங்க, அதனால நீங்க என்ன கொடுப்பீங்க? உங்க மாமியார் தானே அசிங்கமா பேசுங்க, நீங்கெல்லாம் என்ன கொடுப்பீங்கன்னா, ஒருத்தர் 5 லட்சம் தராராம், ஒருத்தர் 1 லட்சம் தராராம். இதுன்னா அடிக்கிறதுக்கா கொலை பண்றதுக்கா? 5 லட்சம் 1 லட்சம். அப்பா பிரச்சனையில சம்பந்தம் இல்லாத நீயே 5 லட்சம் தரேன்னும் போது அப்ப என் வீட்டுல இருக்கிற திருநங்கை எல்லாம் எவ்வளவு கொடுப்பாங்க நீ எதிர்பார்த்தீங்க? நான் உடனே அதுல ஊடால பூந்துட்டு நான் என்ன சொன்னேன், ஏம்மா இந்த வந்து சண்டை எடுத்துட்டு வந்து இங்கிருந்து அங்க எடுத்துட்டு வந்து போறது, அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வந்து போறது வேணாம். நான் 4 யூடியூப்ல பேசியிருக்கிறேன், எனக்கு நல்ல பேரு கிடைச்சிருக்குது, அந்த பேரை நான் கெடுத்துக்க விரும்பல. இந்த மாதிரி எல்லாம் பேசி நீங்க யாரும் தூண்டி விட வேணாம். எப்பா நீ 5 லட்சம் தரேன்னால, நீ 1 லட்சம் தரேன்னால, நீ என் கையில கொடு, நான் போய் விமலா கிட்ட பேசுறேன். சண்டை வேணாம் சாடி வேணாம், என்னால தானே பிரச்சனை. உன் வீட்டு திருநங்கை என்ன பிரச்சனை பண்ணாங்க, நான் பேசுறேன், இனி நான் பேச மாட்டேன். உன் வீட்டு திருநங்கைகள் வந்து என் வீட்டு திருநங்கைகளை பிரச்சனை பண்ணக்கூடாது. அன்னில இருந்து நான் இன்ன வரைக்கும் இதேதான் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். நான் என்னன்னா, விமலா கிட்டையும் சரி, விமலா சாந்தி என் வீட்டை பேச்சுவார்த்தை நடத்த வந்தவங்களும் சரி, இந்த பிரச்சனை விபரீதமா ஆக போகுது. உன் வீட்டு திருநங்கைகளை என் வீட்டு திருநங்கைகளை சண்டை போட மாட்டாங்கன்னு எழுதி கொடு, மன்னிப்பு கேட்டுட்டு போ சொல்லு அப்படின்றத சூட்சமமா நான் சொல்லி நிக்கிறேன். ஏன்னா என் வீட்டுல வந்து குட்டிகளாட்டா பண்ணுகிறாங்க வினிதாமாவை சார்ந்த திருநங்கைகளும். என் வீட்டு திருநங்கைகள் தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுத்தவன் எவன்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்து குத்தவன் எவன்? இருக்கிறதெல்லாம் தூண்டி விட்டுட்டு நானும் வாயை முட்டுக்கிற பெரிய அளவுக்கு விபரீதமா ஆக போது. இந்த வேலையை முடிக்கணும். விமலாவும் முடிக்கல. விமலா முடிக்கிறதுக்கு சல்மாவும் உடல. சல்மாவும் அவ இஷ்டத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு இன்னைக்கு சல்மாவே பஞ்சில உட்காந்துட்டு ஓன்னு அழுறா, என் உயிருக்கு பயமாகுது, விமலா விட்டு போட்டீங்க, திருநங்கைக்கு யாருன்னா வந்து என்ன எதனா பண்ணிட்டு போறாங்களோ பயமாகுது, என் உயிருக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா விமலாவும் தட்டாச்சமா தான் காரணம்னு இன்னைக்கு நீ அழுவுற. அன்னைக்கு நானும் அப்படித்தானே கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் போதுன்னு தான் நான் இது பண்ணியிருப்பேன். இதை பார்த்து எனக்கு பிடிக்கலமா, அந்த காசை என் கையில கொடுங்க, நான் போய் விமலா கிட்ட பேசுறேன். இல்லையா நீங்க போய் பேசுங்க, எதுக்கு எங்க மாமியார பேசுறீங்க, இது பேசுறீங்க, இந்த மாதிரி சண்டை சச்சிடு வேணாம், நீங்க இவ்வளவு தைரியமா நீங்க வந்து பேசுறீங்கல்ல, நீங்க போய் பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அப்புறம் வினிதாமாவையும் நான் கேட்டேன், ஏமா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்குதா?
நீங்க இந்த காலத்துல சின்ன சின்ன திருநங்கை கிட்ட கூட போன்ல ரெக்கார்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு பொது சபையில உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தரை அடிக்கணும், உதைக்கணும், பணம் கொடு, இவ்வளவு கொடுப்பியா அவ்வளவு கொடுப்பியா நீ கேக்குறியே, இவ்வளவு நாள் செலவாயிருக்குது. என் வீட்டுல பாதிக்கப்பட்ட திருநங்கை கிட்டே போய் நான் ₹1 கேட்கல. நான் தான் அந்த போலீஸ்காரட்டும் வக்கீலா இருக்கட்டும் நான் தான் வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். நானே கேட்கல. என்ன என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீங்க எப்படி இந்த வார்த்தையை வந்து விடுவீங்க? யாரோ ஒருத்தங்க ரெக்கார்டு பண்ணி வச்சிருந்தாங்க. நாளைக்கு அதை எடுத்துட்டு போய் 4 பேர்ட்ட போட்டு காமிச்சாங்கன்னா அப்புறம் நிஷாவும் நீயும் ஒண்ணு தானே ஆயிடும். இது ஏமா இந்த வேலை செஞ்சேன்னு கேட்டமா. இதெல்லாம் இந்த அம்மாவுக்கு பத்திக்கிச்சாங்க. அங்க நம்ம ஒரு ₹10 பணம் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா இதுலயும் விட மாட்டேன்னு சொல்லிட்டாலேவோ, இவ உள்ள ஆட்டத்தை போட்டு கலைச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என் மேல ரொம்ப கோபமா ஆயிடுச்சுமா. அது மட்டும் இல்லாம சாரதம்மா ஏன் பேசல, சாரதம்மா ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா கதையை கேட்பாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து என்னன்னா ஒரு இது அது எப்படி சைக்காலஜியா என்னன்னு தெரியல. இந்த அம்மாவுக்கு இப்ப ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. எல்லாரும் பேசுறதையும் ரெக்கார்டு பண்ணுவாங்கம்மா. என்னதான் எல்லாரும் ரெக்கார்டுன்னுவாங்க. என்னை ஆனா சீண்டுனா தான் அவங்க பேசும்போது அதை நான் ரெக்கார்ட் பண்ணி 4 இடத்துல விட்டு இருக்கிறேன். ஆனா இந்த அம்மா கிட்ட நல்லா பேசுனா கூட அவங்க இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. நதியா பேசினா ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. சாரதம்மா பேசினா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. குமுதம்மா பேசினா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. ராதிகம்மா பேசினா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. பூக்கடை தேவி அம்மா பேசினா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. புட்லூர் மல்லிகம்மா பேசினா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுவாங்க. எல்லா ரெக்கார்டையும் விமலா அழுவுறது கொள்றது எல்லா ரெக்கார்டும் அனுப்பிச்சு விடுவாங்கம்மா. எதுக்கு எனக்கு அனுப்பிச்சு விடுற? இனி கூட்டத்துல போய் சேர்த்துக்க நீ. இன்னைக்கு யாரு கெட்ட பேர் வாங்குறது? இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோங்களை என் குடும்பத்துல பாத்துட்டாங்க. ஒரு சிலர் என்ன கேட்டாங்க. நான் அப்பயே நான் அதெல்லாம் டிலேட் பண்றேன்னு. வேணாம் அதுல அப்படியே இருக்கட்டும்னு. ஏன் இருக்கட்டும்னு சொன்னேன்? இவ்வளோ வேலை நீ பண்ணிட்டு கொண்டு இந்த விஷயம் பண்ணது எனக்கு பிடிக்கலமா. நான் என்ன பண்ணேன்னா இனி இந்த அம்மா பேச்ச கேட்க கூடாது. இந்த அம்மா நம்மள தவறான பாதையிலேயே உங்க கூட இருக்கிறவங்க சேர்ந்து நம்மள மாத்தி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இந்த விமலா சல்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் நான் டிலேட் பண்ணமா. உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ சோனியா போய் ஏற்கனவே சொன்னானே இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு நான் போய் ஒண்ணு சேர்ந்துக்கிறேன், நான் விமலா கிட்ட போய் பேசுறேன்னு சொன்னாலே இவ போய் பேசி அந்த இடத்துல நல்லவளாயிட போறான்னு சொல்லிட்டு இவ முன்னாடி முந்திக்கிட்டு குமாரி அம்மா வீட்டுல போய் உட்காந்துக்க நான் அப்ரூவர் ஆயிட்டா நல்லவ மாதிரி. அப்ப நான் எப்படிமா விட முடியும்? நீ நல்லவ மாதிரி ஆகி போயிட்ட, அங்க போய் உட்காந்துக்கின. நான் கஷ்டப்பட்டு கொடுத்த பணத்தை நீ கொடுக்கணுமா இல்லையா? நீ அதை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன்? இப்போ இந்த பிரச்சனையில வந்து உங்களுடைய குருவான வினிதா நாயக்குக்கு வந்து துணியை தூக்கி காட்டி அந்த பிரச்சனை பண்ண நிஷாவான அவங்களுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குற விதமா அவங்க வீட்டு தலைவியான சேகர் அம்மாவுக்கு வந்து நீங்க அதே செயலை செஞ்சு காட்டுவேன்னு சபதம் எல்லாம் போட்டிருந்தீங்க. அந்த சபதத்தை நினைச்சு இப்போ நீங்க வருத்தப்படுறீங்களா? என்ன நினைக்கிறீங்க மேம்? கண்டிப்பா வருத்தப்படுறேம்மா. கண்டிப்பா வருத்தப்படுறேன். ஏன்னா தட்டாச்சி சேகரம்மா வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்கும் போதும் என்ன அனாவசியமா எந்த யூடியூப்லயோ எந்த இன்ஸ்டாகிராம்லயோ எந்த வாட்ஸ்அப்லயோ என்ன பேசி எந்த வீடியோவும் போடல. அவங்க வீட்டு திருநங்கைகள் தான் வந்து தவறு பண்ணுச்சு. அந்த திருநங்கைகளை இவங்க தலைவரா இருந்து கண்டிக்கலையன்ற கோபத்துலதான் நான் வந்து அந்த மாதிரி சொன்னேன். ஆனா இனி எனக்கு என்ன தோணுதுன்னா நான் வந்து தட்டாச்சம்மாக்கு சாட்லா போடக்கூடாது. தட்டாச்சம்மா தான் தூக்கி வினிதம்மாக்கு சாட்லா போடும். அதுதான் கரெக்டா இருக்கும் இந்த வினிதம்மா பண்ற வேலைக்கு. இப்போ இந்த நாயக் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய முன்னாள் நாயக்குகள் கல் நாயக்குகள் பண்ணக்கூடிய எல்லா அந்த செயல்களுக்கான தகவல்களும் உங்களுக்கு உடனடியா வந்து சேருது அப்படின்னாங்க. அந்த செயல்கள் அந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய ஆட்கள் ஏன் நேரடியாவே இதெல்லாம் பேச மாட்டாங்க மேம்? நேரடியா வந்து ஏன் பேச மாட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள பயமா. இந்த தகவல்கள்லாம் முதல்ல நான் வந்து இந்த விஷயம்லாம் இது விளையாட்டு இது ஏதோ ஒரு சாதாரண சண்டை அப்படித்தாம நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த திருநங்கைகள் வந்து கடவுசலுக்கு போறவங்க, பாலியல் தொழிலுக்கு போறவங்க, இவங்க என்ன பெருசா யோசிக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது ஒரு கேம்ன்ற மாதிரிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது கேம்ன்றதை விட இது பெரிய அரசியல்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன் நான். என்னன்னா பானு அம்மாவையும் முன்னா அம்மாவையும் பிடிக்காத சிலர், விமலாவையும் சல்மாவையும் பிடிக்காத சிலர், இவங்கெல்லாம் தான் எங்களுக்கு வந்து தகவல்கள் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா சல்மாவும் விமலாவையும் எதிர்க்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்க. பானம்மாவையும் முன்னாமாவையும் எதிர்க்கிறதுக்கு மந்த்ராக்காவை பயன்படுத்துறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி பயன்படுத்தி இந்த ரெக்கார்டுங்கெல்லாம் அமைச்சு எங்களுக்கு சண்டை மூட்டி விடுறாங்க. இவங்க எனக்கு நல்லது பண்றாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு கொண்டுட்டு இருக்கிறேன் நான் இன்ன வரைக்கும். ஆனாம என்னன்னா இவங்களுக்கு அவங்கள பானம்மா மைக்கு பிடிக்கிறது பிடிக்கல. அதனால இவங்க டைரக்டா எதிர்க்காம அவங்க எங்க மூலியமா எதிர்க்கிறாங்க. அப்ப நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இவ்வளவு விஷயத்த நான் ஒரு சில ரெக்கார்டுங்கெல்லாம் போடும் போது கூட நீங்க தைரியமா எனக்கு நீங்க அனுப்புறீங்களே, அப்போ உங்கள் பேர் தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தைரியமா வெளியில வருது அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க.
இப்ப இந்த விஷயம்லாம் அப்ப முன்னா அவர்களை எதிர்க்கிறதுக்கு இது போன்ற திருநங்கை சமூகத்துல இப்படி எல்லாம் வேலை பாக்குறது அவங்களுக்கு தெரிஞ்சா எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க மேம்? யாரு முன்னா முன்னாமாவை அவருக்கு. கேக்குறீங்களா? அவங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாதும்மா. ஏன்னா அவங்க இதை விட பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஏற்கனவே ஒரு ஊர்ல முன்னாமாவுக்கு மீச தாடி எல்லாம் வச்சு விட்டாங்க. ஆனா முன்னாமா பண்ணி இருக்கிற வீடியோ, ஆடியோ, முன்னாமா பேசி இருக்கிறது எல்லாமே கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்துதான் ஆகணும். அந்த மாதிரி அன்னைக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முன்னாமாவுக்கு எல்லாரும் இந்த சல்மா, விமலா இவங்கெல்லாம் சேர்ந்து பல்லா வச்சு விட்டுருவாங்க. வினிதாவுடைய ஆடியோக்கள் எல்லாம் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வெளியிடுறதுக்கான நோக்கம் என்ன மேம்? வெளியிடுறதுக்கு நோக்கம் என்னன்னா, நான் 15 லட்சம் செலவு பண்ற வரைக்கும் நீதான் என் தெய்வம், என் கூதா. நான் உன்னை மறுஜென்மமா பாக்குறேன். எத்தனையோ பேர் என் பேர்ல இருந்தாங்க. யாரும் எனக்கு இந்த அளவுக்கு செய்யல கொள்ளலன்னு பேசிட்டு இருந்த வினிதா, இன்னைக்கு நீ பணம் எப்படி கொடுத்த, என் கையில கொடுத்தியா, என்ன ஆதாரம் இருக்குதுன்னு நான் கேட்கும் போது, இந்த வினிதா இன்னும் பல பேரை ஏமாத்த முயற்சிக்கலாம். உண்மைதானுங்கள? ஏன்னா வந்து ருசி கண்ட பூனை பசி அறியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு 15 லட்சம் நம்ம ஏமாத்துறோம். நாளைக்கு வேற யாருன்னா கல்நாயக்கன்னு சொல்லிட்டு நியமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட 10 லட்சம் வாங்கிட்டு அவங்களையும் இந்த மாதிரி ஏமாத்தலான்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இவங்க வினிதாமா மாதிரி வேற ஏதாவது இவங்கள இருக்கிற நாயக்கங்க யாராவது இந்த மாதிரி நினைச்சா கூட இந்த மாதிரி ஒரு திருநங்கை யூடியூப்ல போய் பேசுவாங்கன்ற ஒரு பயம் எல்லாருக்குமே வரணுமா. என்ன மாதிரி இன்னொரு திருநங்கைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து பேசுறேன். இப்போ நீங்களே வந்து இப்போ 15 லட்சம் கிட்ட செலவு பண்ணிருக்கிறதா சொல்றீங்க. இதே போல ஒவ்வொரு கல்நாயக்குகளும் செலவு பண்ணிருப்பாங்களா மேம்? செலவு பண்ணது ஒரு கல்நாயக்குன்னு பாத்தீங்கன்னா 15 லட்சத்துக்கு மேல செலவு பண்ண ஒரு கல்நாயக்கு நான் ஒண்ணு, 2வது விமலா. இந்த 2 பேர் தான் செலவு பண்ணிக்கணும். மத்த எந்த கல்நாயக்குங்களும் இவ்வளவு 15 லட்சம் 10 லட்சம் எல்லாம் செலவு பண்ண கிடையாது. 15 பேர் நாயக் ஆகும் போது இவங்க 1 லட்சம் 1.25 லட்சம் தான் வந்து ஒரு நாயக்காவதுக்கு வாங்கினாங்க. அந்த பொறுப்பை வந்து சுந்தரி அம்மா கையில ஒப்படைச்சாங்க முன்னாமா. சுந்தரி அம்மா கையில ஒப்படைச்சோன்னு சுந்தரி அம்மா எல்லா கணக்கு வழக்குகளையும் பார்த்து முறைப்படி அந்த கணக்கை எழுதி முன்னாமா கையில ஒப்படைச்சாங்க. 1.25 லட்சம் கொடுத்தவங்களுக்கு மீதி இருக்கிற காசு 25,000 மீதி இருக்குதுன்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனா இந்த 10 லட்சம் 9 லட்சம் வாங்கினாங்க பாருங்க இந்த வியாசார்பாடி பானம்மா, பணம் பார்க்காத பானம்மா, புது பணக்கார பானம்மா, அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ஆசை ஆசை எல்லாமே ஆசை ஆசைன்ற மாதிரி வந்துச்சு. அதனால அப்படியே லப்புக்குன்னு போட்டு எல்லாத்தையும் தண்ணி குடிச்சு முழுகிட்டாங்க. மத்த எந்த கல்நாயக்குங்களும் செலவு பண்ணலாமா? நாங்க 2 பேர் தான் செலவு பண்ணோம். இவங்க யாருமே கல்நாயக்கே கிடையாது. கல்நாயக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு மாலை போட்டு அதிகாரமா அறிவிச்சாங்கன்னா அது விமலாக்கு மட்டும்தான் அறிவிச்சாங்க. நான் பணம் கொடுத்தேன்றதுனால நான் கல்நாயக்கு, மத்தபடி யாருமே கல்நாயக்கு கிடையாது. திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்தும் சர்ச்சையான விஷயங்கள் குறித்தும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிமா. உங்களை சந்திச்சதுக்கும் ரொம்ப நன்றி.